கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு கதைக்களம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி அவங்களோட ஃப்ரெண்டு பூஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரேவதியோட நம்பரை பார்த்ததும் பூஜா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரேவதி, நீ எப்படி இருக்க? மன்னிச்சிருடி, உன் கல்யாணத்துக்கு என்னால் வர முடியல, தப்பாக எடுத்துக்காதேங்கிறாங்க. என் கல்யாணம் ஒன்று எனக்கு திருப்தியாக நடக்கலை. எனக்கு பிடிச்ச மகேஷ் காணாமல் போயிட்டாரு. எனக்கு பிடிக்காத எங்கள் வீட்டு டிரைவரை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா பிடிவாதமாக அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்னால் மறுக்க முடியாதனால நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் வாழ்க்கையில் எனக்கு இஷ்டமே இல்லாமல் தான் நான் அவர் கூட வாழ்ந்துட்டுருக்கேன். வீட்டில் அடிக்கடி சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த டிரைவர் கூட தான் என்னை வெளியில் அனுப்புகிறாங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. என் மனம் ரொம்ப உளைச்சலுக்கெல்லாம் இருக்குது. அதனால கொஞ்ச நாள் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் ஏற்காடுக்கு எனக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணினாங்க. சரி, அப்படியாவது கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான்ட்டு அங்கே போனால் அங்கேயும் என்னை கடத்தி கொலை பண்ண பார்த்தாங்க. அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னே எனக்கு தெரியல. அப்போவும் எனக்கு இந்த டிரைவர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது பூஜா. இவன் நடித்து எல்லாத்தையும் நம்ப வச்சிட்டு இருக்கா. ஆனால் இவனை பற்றி யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியுது இவன் சரியில்லை. எங்கள் அம்மா மனசையே கலைச்சிட்டான். எங்கள் அம்மாவும் இவனை கல்யாணம் பண்ணிக்கலைன்னா நான் செத்துடுவேன்னு சொல்லி எங்கள் அம்மா நெத்தியில் துப்பாக்கியை வச்சு என்னை மிரட்டினாங்க. வேறு வழியே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட சேர்ந்து இருக்கும்படி இருக்குது. எனக்கு இஷ்டம் இல்லாதனால தான் இப்போ நான் உங்க கூட வேலை பார்க்கலான்னு உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆஸ்திரேலியா வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுடி பூஜான்னு கேட்குறாங்க ரேவதி. நான் வேலை செய்கிற இடத்துல உனக்கும் வேலை கிடைக்கும். ஆனால் 5 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் எழுதி வாங்கிக்கிட்டு தான் வேலை கொடுப்பாங்கங்கிறாங்க. ஓ அப்படியா? அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். 5 வருஷங்கிறது 10 வருஷம் ஆனாலும் சரி, நான் அங்கே வர விரும்புகிறேங்கிறாங்க ரேவதி. இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குது. ஆனால் 5 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டா நம்ம திரும்ப ஊருக்கு போகவே முடியாதுடி. நல்லா யோசிச்சு முடிவெடுங்கிறாங்க பூஜா. நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் பூஜா. ரேவதி, நீ மனக்குழப்பத்தில் இப்படி பேசிகிட்டு இருக்க. நல்லா யோசிச்சு பாரு. குடும்பத்தில் அம்மா அப்பா எல்லாருமே இதுக்கு சம்மதிப்பாங்களா? நீ அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஊர் பக்கமே திரும்பி பார்க்க முடியாது. 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாண்டி ஊருக்கு போக முடியும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரியாமல் நீ கையெழுத்து போட்டுறாத ரேவதி. நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பார்த்துட்டு நீ இதை முடிவெடுங்கிறாங்க. இல்லை, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், நான் வரதுன்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க. சரி, அப்படின்னா விசாவுக்கு ஏற்பாடு படு. நீ உடனே போய் அப்ளை பண்ணி வை. பாஸ்போர்ட் விசா கிடைச்சதும் நீ எனக்கு ஃபோன் பண்ணுங்கிறாங்க பூஜா. உன்னோட ரெஷ்யூம் எனக்கு அனுப்பி வை, நான் கம்பெனியில் கொடுத்து அப்ளை பண்ணிடுறேங்கிறாங்க. சரின்னு ரேவதி அவங்க படித்த சர்டிஃபிகேட் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. ரேவதி விசா எடுக்கிறதுக்காக தேவையான சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. வெளிநாடு போகிற விஷயம் யாருக்கும் தெரியாமல் நம்ம விசா எடுத்துக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த அப்ளை பண்ணுற ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. கார்த்தி சாமுண்டேஸ்வரி கிட்ட மாயா ரேவதியை கடத்திட்டான்னு சொன்னதுலேருந்து அப்படியே கொதிச்சு போய் நிற்கிறாங்க. எவ்வளவு தைரியம் இந்த கேடு கிட்ட மாயா என் பொண்ணையே கடத்தி கொல்ல பார்ப்பாளா? என் மாப்பிள்ளைய சந்தேகப்பட்டு என் பொண்ணை கொல்ல பார்த்துருக்கிற இந்த மாயாவை இப்படியே விடக்கூடாது. ரேவதியை தனியாக கூட்டிகிட்டு போய் மகேஷை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறா. ரேவதி கழுத்தில் இருக்கிற தாலியை கூட கழட்டி சொன்னவ தானே மாயா. இப்படியே விட்டோம்னா ரேவதியோட மனசையும் கலைப்பாங்க. ஒருவேளை இவ சம்மதிக்கலைன்னா இவ கொலையும் பண்ண பார்ப்பாங்க. மாயாவையும் மகேஷையும் தட்டி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு சாமுண்டேஸ்வரி மகேஷை கட்டி போட்டிருக்கிற அந்த குடோனுக்கு போகிறாங்க. கார்த்தி அங்கே அவசரமாக கிளம்பி போகிறாங்க. மயில் வாகனம் வந்து என்ன சிலம்பு அவசரமாக கிளம்புறேங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நான் பார்த்ததும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரிப்பா, நீ சொன்னீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், சரி பார்த்துட்டு வான்னு சொல்கிறாங்க மயில் வாகனம். கார்த்தி நேராக மாயா வீட்டுக்கு போகிறாங்க. கார்த்தியோட காரு மாயா வீட்டு வாசலில் நிற்கிறத பார்த்தா மாயா, அடடே வர்றாரு சார், நம்மளை பார்க்க தான் வர்றாரா அப்படின்னு பார்க்குறாங்க. கார்த்தி சரியான கோவத்தோட மாயாவை பார்க்க வந்திருக்காங்க. வாங்க மாப்பிள்ளை சார், ஹனிமூன் எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும் போல இருக்கு. உங்கள் பொண்டாட்டியை காப்பாற்றிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இதை பாரு, உன்ன மாதிரி ஒரு கேவலங்கட்ட பொம்பளைய நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. எதுக்காக ரேவதியை கொலை பண்ணுற அளவுக்கு போனேன்னு கேட்குறாங்க கார்த்தி. இதோட என் ஆட்டத்தை நிறுத்த மாட்டேன். மகேஷ் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் இப்படித்தான் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறாங்க மாயா. இதை பார் மாயா, மகேஷுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. மகேஷை நான் கடத்தவும் இல்லை. நான் சொல்கிறத நீ நம்பு. மகேஷ் இங்கே போயிருக்கான், யார் கடத்தி வச்சிருக்கா என்ன ஏதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ரேவதி கிட்ட இருக்கிற பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு தானே நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்குறாங்க மாயா. இதை பார் மாயா, என்னை தப்பாக பேசாத. நான் எதுக்கும் ஆசைப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல. ஏதோ ரேவதியோட அப்பா வந்து என்கிட்ட கெஞ்சி கேட்டதுனால நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். மற்றபடி இதில் உள்நோக்கம் எனக்கு எதுவும் கிடையாதுங்கிறாங்க. ஓஹோ, இதையெல்லாம் என்னை நம்ப சொல்கிறேன்னு கேட்குறாங்க மாயா. ஆமாம், சூழ்நிலை சந்தர்ப்பவஸ்தால் தான் நான் ரேவதி கழுத்தில் தாலி கட்டி மேடியே ஆகிப்போச்சு. நீ தான் மகேஷை கடத்தினேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். மகேஷை கடத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுங்கிறாங்க கார்த்தி. இதை பார், நீ சும்மா போய் சொன்னால் நான் நம்பிடுவேன்னு நினைக்காத. நீ தான் மகேஷை கடத்திருக்கிறேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். மகேஷை ஒழுங்க மரியாதையாக விட்டுட்டீங்கன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா திரும்ப என்னால் நீ நிறைய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்கிறாங்க மாயா. அடைச்சி, நீ எல்லாம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கியே, உனக்கே இது கேவலமா இல்லையா? நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானான்னு கேட்குறாங்க கார்த்தி. என்ன கேவலம்? எனக்கு என்ன கேவலம் சொல்லுப்பா. ரேவதி உன் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. அவளை போய் கடத்தி கொலை செய்ய பார்த்துருக்கியே, அதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு என் மகேஷ் வேணும்.
மகேஷை நீ கடத்தி வச்சிருக்கும் போது நான் ரேவதியை கடத்தி வச்சதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். நீ எத்தனை தடவை மகேஷை கடத்தலேன்னு சொன்னாலும் அதை நான் நம்ப தயாரா இல்லைங்கிறாங்க மாயா. இதை பார் மாயா, உனக்காட்ட எனக்கு ஒன்றும் கேவலமான புத்தி கிடையாதுங்கிறாங்க. ஓ, நீ அவ்வளோ பெரிய ஆளோ, ரொம்ப நல்லவனா? அவனை எல்லாம் கடத்துற அளவுக்கு ஒரு ஒருத்தான ஆளே கிடையாது. அவனை போய் நான் எதுக்கு கடத்த போறேங்கிறாங்க. இதை கேட்டதும் மாயாவுக்கு சரியான கோவம் வருது. என்ன நினச்சிட்டு இருக்க? என் மகேஷை இவ்வளவு சாதாரணமாக எடை போட்டு பேசுறியாங்கன்னு கேட்குறாங்க. இதை பார் மாயா, இனிமேல் ரேவதிக்கு நீ எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு கொடுத்தே அப்புறம் இதே மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்க மாட்டேன், வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேங்கிறாங்க கார்த்தி. அடே அப்பா, நேத்து வந்த பொண்டாட்டிக்கு இவ்வளோ சப்போர்ட்டா? உன்னை விட பல மடங்கு பாசமும் காதலமும் நான் ஏன் மகேஷ் மேல வச்சிருக்கேன். நான் எப்படி அவனை விட்டு கொடுக்க முடியும்? மரியாதையா மகேஷை என்கிட்ட ஒப்படைச்சிரு. இல்லைன்னா இதை விட நீ கஷ்டத்தையும் டார்ச்சரையும் தாங்க வேண்டியதா இருக்கும். தயாரா திரும்ப திரும்ப சொல்றேன், மகேஷை நான் கடத்தல. என்ன தேவையில்லாம சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காத, முட்டாள்தனமா சந்தேகப்படாதீங்கிறாங்க கார்த்தி. இல்ல நான் நம்ப மாட்டேன். மகேஷ் காணாம போனதுனால அதனால பயனடைஞ்சதே நீ ஒருத்தன் மட்டும்தான். இப்ப பாரு, அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சகல வசதியோட ஜாலியா தானே இருக்கிற. வசதி எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக நீ தானே கடத்திருக்கணும்னு கேட்குறாங்க மாயா. சுயநலத்துக்காக இந்த மாதிரி கேவலமான புத்தியோட இறங்கக்கூடிய ஆள் நான் கிடையாதுங்கிறாங்க கார்த்தி. நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்துலயே இல்லை, சூழ்நிலைக்காகத்தான் நான் அவள் கழுத்துல தாலி கட்டும்படி ஆயிப்போச்சு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உன்னோட இஷ்டம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா நீ ரேவதிக்கு மறுபடியும் கஷ்டத்தை கொடுத்த இப்ப பாக்குற மாதிரி நான் எப்பவும் சாதாரணமா இருப்பேன்னு நினைச்சிடாதீங்கிறாங்க. ஓ, அவ்வளோ பெரிய கொம்பனா நீ? நானும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. மகேஷ் மட்டும் எனக்கு கிடைக்கலைன்னா இந்த ரேவதியோட மறுபக்கத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். அது கொடூரமா இருக்கும், அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. நானும் ஒன்று சாதாரண ஆள் கிடையாதுங்கிறாங்க மாயா. நல்ல விதத்துல கேட்டீங்கன்னா உனக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. ஆனா நீ மற்றவங்களை அழிக்கணும்னு நினைக்கிற, இது சரியில்லைங்கிறாங்க. ஓஹோ, அப்படின்னா நான் கெட்டவன், நீ நல்லவன் அர்த்தமா? இதுக்கப்புறமும் உன்னால ரேவதிக்கு மனசளவுலையோ இல்லை உடம்பளவுலையோ ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து போறாங்க. மாயா வெறியோடும் கோபத்தோடவும் கார்த்தியவே பார்த்துட்டு இருக்காங்க. ரேவதி விசா அப்ளை பண்றதுக்காக ஒரு ஆபீஸ் வந்திருக்காங்க. சார், நான் வேலை விஷயமா ஆஸ்திரேலியா போலான்னு இருக்கேன். அங்க என் ஃப்ரெண்ட் இருக்கா, அவன் அங்க எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. நான் வெளிநாடு போறதுக்கு விசா எடுக்கணுங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி, நீங்க படித்த சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாம் கொடுங்கன்னு கேட்கவும் ரேவதி கொண்டு வந்தது அத்தனையும் எடுத்து கொடுக்குறாங்க. ஆஃபீஸர் ரேவதி கழுத்தில் பார்க்குறாங்க. மஞ்சக்கையில் இருக்கிறத பார்த்ததும், மேடம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆகுதுங்கிறாங்க. அப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும், அது இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாதுங்கிறாங்க. சார் என்ன சொல்கிறீங்க? கல்யாணமான மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணுன சர்டிஃபிகேட் வேணும், அதை வச்சு தான் விசாவோட நம்ம சேர்த்து இணைக்க முடியுங்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு விசா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஒர்க் பண்ணுற இடத்துலையும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது நீங்கள் சர்டிஃபிகேட்டும் அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் வேலை கிடைக்கும். அதனால மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிடுறாங்க. சரி சார், நான் அதை எடுத்துட்டு அடுத்த தடவை வந்து உங்களை பார்க்குறேன்ட்டு வராங்க ரேவதி. ரேவதி வெளியில் வந்து பூஜாவுக்கு ஃபோன் பண்ணி நான் அப்ளை பண்ணுறதுல ஒரு சிக்கல் இருக்குதுங்கிறாங்க. அப்படியா, என்ன சிக்கல்னு கேட்குறாங்க பூஜா. ட்ராவல் ஏஜென்சியில் நான் போய் விசாரித்தேன், கல்யாணம் ஆனவங்களா இருந்தால் கிடைக்கிறதுக்கு மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறாங்கடி. அடியே ஆமாண்டி ரேவதி, நான் இதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பாக கல்யாணமான சர்டிஃபிகேட் வேணும். ரேவதி, உன்னோட மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணலையான்னு கேட்குறாங்க. ஏண்டி, இது நடந்ததே வேண்டாத கல்யாணம், அது எப்படி நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணுவேன்? இல்லடி, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் உன்னோட மேரேஜ் ரெஜிஸ்டரை நம்ம அப்ளை பண்ணித்தான் ஆகணும். ஏய், நான் போய் அவன்கிட்ட இதை பற்றி பேசினா அவன் வேற எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவானே, இப்போ என்னடி பண்ணுறது? அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் நான் ஆஸ்திரேலியாவுக்கு வர்ற கனவு கூட காங்க முடியாது, தெரியுமா? என்னோட நிலைமை என்னை புரிஞ்சுக்கோன்னு கேட்குறாங்க ரேவதி. உன்னோட சிச்சுவேஷன் எனக்கும் புரியுது ரேவதி. உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசி எப்படியாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிட்டு போய் சைன் பண்ண வச்சிரு. அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிட்டு போய் நீ டிராவல் ஏஜென்சி கிட்ட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா விசா உனக்கு கிடைச்சிரும். சரிடி, என் வீட்டுக்காரர்கிட்ட பேசி பார்த்து சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை கூப்பிடுறேன்னு போனை வைக்கிறாங்க ரேவதி. சாமுண்டீஸ்வரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த மகேஷை இப்போதைக்கு அவுத்து விடக்கூடாது. இவனை கட்ட விட்டு வெளியே விட்டோம்னா திரும்பவும் ரேவதிக்கு பிரச்சனையை கொடுத்துருவாங்க. இப்பவே போய் இந்த மகேஷை மறுபடியும் மிரட்டி வச்சே ஆகணும்னு நினைச்சிட்டு மகேஷ் கட்டி போட்டிருக்கிற குடோனுக்கு போயிருக்காங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரியை பார்த்த மகேஷ் கெஞ்சி கேட்குறாங்க, மேடம் இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன இப்படியே கட்டி போட்டு வச்சிருக்க போறீங்க? அதுதான் உங்க பொண்ணுக்கு நீங்க நினைச்ச மாதிரி கல்யாணம் முடிச்சதில்ல, என்ன அவுத்து விட்டுருங்க மேடம், வெளியே விட்டுருங்க மேடம், என்னால இங்க இருக்கவே முடியலன்னு கெஞ்சுறாங்க. நீயும் அந்த கேடு கிட்ட மாயவும் பண்ணின துரோகத்தை என்னால மறக்கவே முடியல. என்னோட ஃப்ரெண்டு மல்லிகா மட்டும் உன்னை பத்தி சொல்லாம இருந்திருந்தா பொண்ணோட வாழ்க்கையை 2 பேரும் நாசம் பண்ணிருப்பீங்களா? உனக்கெல்லாம் இந்த தண்டனையே கம்மிதான். இன்னமும் உயிரோடு விட்டுருக்கேன்னு நீ சந்தோஷப்படு.
மேடம் அதுதான் தப்பா எதுவும் நடக்கலையே, என்ன விட்டுருங்க மேடம்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க மகேஷ். இதா பாருடா, உனக்கு விடுதலை கொடுக்கறதா நானும் முடிவு பண்ணிட்டேன். ஆனா இப்ப இல்ல, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் என் பொண்ணு ரேவதிக்கு தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷனை வச்சிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன்ல அந்த கேடு கெட்ட மாயா கிட்ட நீ தான் சொல்லணும். உனக்கும் மாயாவுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்குங்கிறத ரேவதி கிட்ட வந்து உண்மையை சொல்லவை. உண்மையெல்லாம் ரேவதி நம்பினதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை வெளியே விட போறேங்கிறாங்க. இதை கேட்டதும் இன்னும் அதிர்ச்சியில உட்காந்துருக்காங்க மகேஷ். ஏதாவது மறுபடியும் பித்தலாட்டம் பண்ணுன, இதோ என் கையில வச்சிருக்கேன் பாரு துப்பாக்கி, இதுக்கு இரையாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கிருந்து போறாங்க. பாட்டி ஊர்ல இருந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா இங்க மயில் வாகனத்துக்கிட்ட இந்த விவரத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை மாமாவையும் அத்தையும் கூட்டிட்டு போய் கோயில் திறக்கணும், சிறப்பு பூஜைகள் எல்லாம் பண்ணி கும்பாபிஷேகம் நடத்தணும். மாமா எப்பவும் ரெடி தான், ஆனா அத்தையை எப்படி சம்மதிக்க வச்சு கூட்டி போறதுன்னு கேக்குறாங்க மயில் வாகனம். அப்பதான் ரேவதி வராங்க. என்னாச்சு, ஏன் இங்க 2 பேர் நின்று பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும், நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறோங்கிறாங்க. அப்படி அது என்ன முக்கியமான விஷயம்னு கேக்குறாங்க ரேவதி. ரேவதி உன்னால ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கார்த்தியும் மயில் வாகனமும் கேட்க, சொல்லுங்க செய்யறேங்கிறாங்க. உங்க பாட்டி ஊருக்கு அப்பாவை கூட்டிட்டு போறதா நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தியல ரேவதி, அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு ரேவதி. பாட்டி ஊர்ல கோயில் திறக்காம ரொம்ப வருஷமா பூட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு காரணமே உங்க அப்பாவும் அம்மாவும் தான். அதனால பாட்டியை தான் பஞ்சாயத்துல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இதுல அப்பா தான் வந்து கோயிலை திறக்கணுங்கிறாங்க. இப்ப பாட்டி பதில் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. இது உன்னாலதான் முடியும் ரேவதி. நீ தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க அம்மா கிட்ட அனுமதி வாங்கி வச்சுட்டியல்ல, உங்க அப்பாவை அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போறதுக்கு நீ கேட்ட. அத்தையும் சரின்னு சொல்லியிருந்தாங்க. எப்போ உங்க அப்பாவை அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறக்கு கூட்டிக்கிட்டு போறேன்னு கேட்குறாங்க மயில்வாகனம். ஆமா, இவ்வளவு பெரிய கலவரத்துல நான் இதை மறந்துட்டேனே. அப்பாவை தாத்தா பாட்டியை பார்க்கறக்கு கூட்டிகிட்டு போறதா நான் அம்மா கிட்ட சொல்லியிருந்தனால, சரி இருங்க நான் போய் கேட்குறேங்கிறாங்க. அது மட்டும் இல்லை ரேவதி, விஷயம் இருக்கு. உங்க அப்பாவை மட்டும் இல்லை, உங்க அம்மாவையும் சேர்த்து அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகணும். இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி வந்ததுனால தான் அந்த ஊர்ல கோயில் திருவிழாவே நடக்காம கோயிலை பூட்டி வச்சுட்டாங்க. இப்போ அதுக்கு பாட்டிக்கிட்டையும் தாத்தா கிட்டையும் பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோ நம்ம ராஜா தான் போய் சமாதானம் பேசி எங்க மாமாவையும் அத்தையும் கூட்டிக்கிட்டு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு. இப்போ வந்து அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் எப்படி பேசுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு நம்ம ராஜா. அம்மாவை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமல்ல, உங்க அம்மாவை எப்படியாவது சம்மதிக்க வச்சு நம்ம எல்லாருமே அந்த கோயில் திருவிழாவில் கலந்துக்கிற மாதிரி நீ அத்தைக்கிட்ட பர்மிஷன் கேளுங்கிறாங்க மயில்வாகனம். ரேவதி கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தியும் ஆமா ரேவதி உன்னால மட்டும்தான் முடியும், நீ ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறாங்க. சரி நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்தியை பார்த்து நான் உங்ககிட்ட தனியா பேசணுங்கிறாங்க. பேசுங்க பேசுங்க, நீங்க 2 பேரும் புருஷ மட்டாட்டி தனியா பேசுறதுக்கு என்கிட்ட என்ன பர்மிஷனா கேட்கணும், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் அங்கேருந்து போகிறாங்க. ரேவதி கார்த்தி 2 பேரும் ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் ரேவதி கார்த்தி கிட்ட கேட்குறாங்க, உன்னால எனக்கு ஒரு காரியமாக வேண்டியதாக இருக்குதுங்கிறாங்க. என்னால் காரியமாக வேண்டியது இருக்கா, என்ன காரியம்னு கேட்குறாங்க கார்த்தி. நான் ஆஸ்திரேலியா போகலான்னு இருக்கேன், அங்கே போய் வேலையில் ஜாயின் பண்ண போகிறதுக்கு விஷா எடுக்கணும். ட்ராவல்ஸ் கம்பெனியில் என்னோட சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்தேன், அதில் ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறாங்க. நம்ம 2 பேர்த்துக்கு தான் அவசரமாக கல்யாணம் ஆச்சுல்ல, அந்த சர்டிஃபிகேட் எடுக்காமையே விட்டுட்டோம், அந்த சர்டிஃபிகேட் வேணும், நீ எனக்கு கையெழுத்து போட்டு தருவியான்னு கேட்குறாங்க. சரி ரேவதி, நீ உங்கள் அம்மா கிட்ட பர்மிஷன் கேளு, எல்லாரும் பாட்டி ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை பற்றி பேசிக்கலாங்கிறாங்க கார்த்தி. நீ சொல்ல காப்பாற்றுவேன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி உடனே சாமுண்டீஸ்வரியை பார்க்க போகிறாங்க. இவ்வளவு நேரமா நீ எங்கே போனேன்னு கேட்குறாங்க. ஏமா சிஐடி மாதிரி என்னை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்களா, நான் வெளியில் எங்கேயுமே போகக்கூடாதா, என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரலான்ட்டு போனேன், இப்போ அதனால என்னங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, போது நீ தனியாக போக வேண்டாம், கூட ராஜாவையும் கூட்டிக்கிட்டு போன்னு சொல்கிறதுக்கு தான் நான் சொன்னேங்கிறாங்க. சரி சரி அம்மா, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணுங்கிறாங்க. சொல்லு ரேவதின்னு கேட்கவும், தாத்தா பாட்டி ஊரில் இருக்கிற கோயிலுக்கு நம்ம எல்லாரும் போகலான்னு கேட்குறாங்க ரேவதி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னீங்கல்ல, எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே அப்பாவா அவங்க அப்பா அம்மாவா பார்க்க போகிறதுக்கு அனுமதிக்கிறேன்னு, இன்னும் நான் அது வரைக்கும் பேசவே இல்லை. இப்போ நான் கேட்கும்போது இப்போ வேண்டாங்கிறீங்களே, என்னம்மா அர்த்தம்? அப்பாவுக்கும் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கலாம், அவங்க ஊரை பார்க்கலான்னு ஆசை இருக்குமல்லங்கிறாங்க. சரி வேணா அவங்க அப்பா மட்டும் போயிட்டு வரட்டுங்கிறாங்க. அது எப்படிம்மா, நம்ம குடும்பத்தோட எல்லாரும் போனா தானே சந்தோஷமா இருக்கும், நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாங்கிறாங்க ரேவதி. அது மட்டும் ஆகாது, நடக்காதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சொன்னதை கேட்டதும் ரேவதிக்கு கோவம் வந்ததும் சாமுண்டீஸ்வரி ரூமுக்குள்ள போனதும் அந்த துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு வந்து தன்னோட நெத்தியில சூட் பண்ணிக்குவேன்னு மிரட்டுறாங்க. ரேவதி என்ன காரியம் பண்ற, முதல்ல துப்பாக்கியை கீழே போடு, எல்லாரும் ஒன்னா போலாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லிடுறாங்க. அத்தை ஒத்துக்கிட்டாங்க. இப்ப குடும்பத்தோட எல்லாருமே தாத்தா பாட்டி ஊருக்கு போலான்னு சந்தோஷத்துல இருக்காங்க. சரி டிரைவர், நீ கேட்ட மாதிரியே அம்மா கிட்ட சம்மதம் வாங்கியாச்சு, இப்ப நான் ஒன்னு உங்ககிட்ட கேட்கணும், கார் எடு அப்படின்னு சொல்லவும் கார்த்தி கார் எடுக்கிறாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு கேட்குறாங்க கார்த்தி. நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆனதுக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிறாங்க. அது எதுக்குன்னு கேட்கும்போது, நான் வெளிநாடு போகலான்னு இருக்கேன், எடுக்கிறதுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, நீ வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு கொடு, எதுவும் பேசாமல் வந்து கையெழுத்து போட்டு கொடுன்னு ரேவதி கூப்பிடவும் கார்த்தியும் சரின்னு போய் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்ததுமே அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க, உங்களுக்கு விசா கூடிய சீக்கிரம் ரெடி ஆயிருமா, நீங்கள் கிளம்பலாங்கிறாங்க. சரின்ட்டு கார்த்தியும் ரேவதியும் வீட்டுக்கு வராங்க.
ரேவதி திடீர்னு இப்படி எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு போறேன்னு முடிவெடுப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலையேன்னு கார்த்தி சோகமா இருக்காங்க. சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்ததும் ராஜராஜன், மயில்வாகனம், ரோஹிணி, சந்திரா இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அடுத்த வாரம் ரேவதிக்கு தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷனை வச்சிருக்கோம். இந்த விசேஷத்தை ரொம்ப கிராண்டா நடத்தலான்னு இருக்கேங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. ஏமா நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இதுல வேற சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணுமாங்கிறாங்க ரேவதி. ரேவதி நீ அமைதியாரு, செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் முறைப்படி செய்யணுங்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்க அம்மாவையும் கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அன்னைக்கு எப்படியோ சாமுண்டேஸ்வரி இல்லாத போது அபிராமி வந்துட்டு போனா சமாளிச்சாச்சு. இப்ப எப்படி சமாளிக்கிறது? மாட்டிக்கிட்டா பிரச்சனை ஆயிடுமேன்னு யோசிக்கிறாங்க ராஜராஜன். கார்த்தி பதில் சொல்ல முடியாம அமைதியா நிக்கிறாங்க. வர்ற வெள்ளிக்கிழமை மாமாவையும் அத்தையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். ஊருக்காரங்க முன்னாடி வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப போய் அம்மாவை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு அம்மா யாருன்னு அடையாளம் தெரிஞ்சா பிரச்சனை பெருசாயிடுமே, எல்லா காரியம் கெட்டுடும் நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு நாளை பார்க்கலாம்.